ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம நோயிங் அவர் நம்பர்ஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது வந்து நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சில்ட்ரன், இப்போ 5th சம் பாருங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் கேன் பி ரிட்டன் யூஸிங் த டிஜிட்ஸ் 6, 2, 7, 4, 3 ஈச் ஒன்லி ஒன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. டிஃபரன்ஸ்னாலே சப்ராக்ஷன். கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் நம்பர் அவங்க சம் டிஜிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதில் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் லீஸ்ட் நம்பர் ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் அதுக்குடைய டிஃப்ரென்ஸ் அதாவது சப்ராக்ஷன் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஈச் ஒன்லி ஒன்ஸ், அந்த டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ நம்ம வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோஸில். டிஜிட்ஸ் கொடுத்து கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி எழுதணும், லீஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா சப்ராக்ஷன் பண்ணணும். டிஜிட்ஸ் வந்து 6, 2, 7, 4, 3. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 7, 6, 4, 3, 2. அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் 2, 3, 4, 6, 7 அப்படியே ரிவர்ஸில் எழுதிடுவோம். அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணணும். டிஃபரன்ஸ் சப்ராக்ஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே சில்ட்ரன், இப்போ 6th சம் பாருங்கள். எ மெஷின் ஆன் அன் ஆவரேஜ் மேனுஃபேக்சர்ஸ் 2825 ஸ்க்ரூஸ் எ டே. ஒரு மிஷின் வந்து 2825 ஸ்க்ரூஸ் வந்து ஒன் டேயில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஹவு மெனி ஸ்க்ரூஸ் டிட் இட் ப்ரொடியூஸ் in the month of January 2006. ஸோ அந்த ஜான்வரின்ற மந்தில் வந்து அப்போ எத்தனை ஸ்க்ரூஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஜான்வரி மந்த்னாலே நமக்கு தெரியும் இங்கே வந்து 31 டேஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ 1 டே கொடுத்து 31 டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒரு சிங்கிள் குவான்டிட்டி கொடுத்து அதிகமாக ஒரு குவான்டிட்டி கேட்குறப்போ நம்ம வந்து அந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே சில்ட்ரன், நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். எ மெஷின் மேனுஃபேக்சர் ஸ்க்ரூஸ் ஒன் டே இல்லை ஏ டே ஈக்குவல் டு 2825. அப்போ தேர்ஃபோர் 31 டேஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 2825 இன்ட்டு 31. ஸோ மல்டிப்ளிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்ட்லேயே நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 87575 அதுதான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், 7th சம் பாருங்கள். எ மர்ச்சன்ட் ஹேட் ₹78,592 வித் ஹெர். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 78,592 rupees இருந்தது. ஷீ பிளேஸ்ட் அன் ஆர்டர் ஃபார் பர்ச்சேசிங் 40 ரேடியோ செட்ஸ் அட் ₹1,200 ஈச். ஸோ அவங்க வந்து 40 ரேடியோ செட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. அதில் வந்து ஒரு ரேடியோவோட ரேட் வந்து 1200. How much money will remain with her after the purchase? ஸோ பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட மிச்சம் வந்து எவ்வளோ மணி இருந்தது அப்படின்றது தான் கேட்குறாங்க. வாங்க நம்ம சம்ஸ் பார்க்கலாம். நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் 40 ரேடியோஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஒன் ரேடியோவுக்கு வந்து எவ்வளோன்னு நமக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் 40 ரேடியோஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன் குவான்டிட்டி கொடுத்து அதிகமாக குவான்டிட்டி கேட்டாங்கன்னா நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். த காஸ்ட் ஆஃப் யர் ரேடியோஸ் ஈக்குவல் டு 1200. Therefore 40 radios is equal to அப்படின்றப்போ 1200 into 40 பண்ணிங்கன்னா நமக்கு 48,000 ஆன்சர் கிடைக்கும். இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, பர்ச்சேஸ்க்கு அப்புறமா வந்து அவங்கக்கிட்ட எவ்வளோ மணி வந்து ரிமைனிங் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்கக்கிட்ட எவ்வளோ மணி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டோட்டல் மணி எவ்வளோ இருந்தது, ஷி ஹேட் மணி ஈக்குவல் டு 78,592. ஸோ எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, 40 ரேடியோஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அப்போ மணி ஸ்பெண்ட் பண்ணாங்களே, எவ்வளோ பண்ணாங்க, 48,000 rupees வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோன்னா அவங்கக்கிட்ட வந்து எவ்வளோ மணி லெஃப்ட் அப்படின்னு ரிமைனிங் எவ்வளோ இருந்துச்சுன்றதை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே சில்ட்ரன், 8th சம் பாருங்கள். எ ஸ்டூடெண்ட் மல்டிப்ளைட் 7,236 by 65 இன்ஸ்டெட் ஆஃப் மல்டிப்ளைங் பை 56. ஸோ 56ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய ஒரு நம்பரை வந்து 65ஆல் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பை மிஸ்டேக்குன்னா வந்து மல்டிப்ளை பண்ணிட்டான். By how much was his answer greater than the correct answer? ஸோ கரெக்ட் ஆன்சரை விட அவன் பண்ண தப்பான ஆன்சர் வந்து எவ்வளோ கிரேட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Do you need to do both the multiplications? ஸோ என்ன பண்ணணும், 2 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தப்பான ஆன்சர் நம்பர் வச்சு ஒருக்க மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டான நம்பர் வச்சு ஒருக்க மல்டிப்ளை பண்ணணும். 2 நம்பருக்குடைய டிஃபரன்ஸ் ஸோ சப்ராக்ஷன் பண்ணி பார்க்குறப்போ நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, நம்ம வாங்க சம் பார்க்கலாம். சம் ஃபஸ்ட்டு பாருங்கள். ராங் நம்பர் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் 65ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறான் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்க என்ன நம்பரில் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கிறாங்க 56ஆல். ஸோ அதையும் பண்ணி பாருங்கள். இது ரெண்டுக்கும் உள்ள ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகே சில்ட்ரன், இன்னைக்கு வந்து 4 சம்ஸ் பார்த்தாச்சு. 1.2ல வந்து 5, 6, 7, 8 சம் பார்த்தாச்சு. ரிமைனிங் சம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பை சில்ட்ரன்.